ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான விரால் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரை கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். தலையும் வால் துண்டும் சேர்த்து மீன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா வந்து ஊற வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஏன்னா மீனில் வந்து மசாலா உப்புலாம் இருந்துச்சுன்னா அப்போ நல்லாயிருக்கும். அதனால மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஊற வச்சுருங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புளி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற வச்சுருங்க. ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். கொஞ்சோண்டு கடுகு, இவ்வளோண்டு தான், ஒரு 2 கடுகு இருந்தால் போதும். நிறைய போடாதீங்க, 2 கடுகு, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதே மாதிரி வெந்தயமும் இது இந்த அளவுக்கு தான், ஒரு 2-3 கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிக்கட்டும். எண்ணெய் வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் அரை வெங்காயம், ஒரு 50 சின்ன வெங்காயம், அரை பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. நீங்கள் 1 கிலோக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கோங்க. நான் இப்போ அரை கிலோக்கு போடுறதுனால அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேங்காய் ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். பூண்டு ஒரு முழு பூண்டு அப்படியே உரித்து அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி பெரிய தக்காளியா ஒரு 2 தக்காளி, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கட்டும். குழம்பு மிளகாய் தூள் நான் இது வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிடலாம். வறுத்து அரை வச்சாச்சு. இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து புளியும் வந்து கரைச்சாச்சு. நீங்களும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஒரு 4 பல்லு பூண்டு தட்டிக்கோங்க. தோலோட
தட்டிக்கங்க. அப்போ தான் வந்து அந்த பூண்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க பேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, ஏன்னா வெந்தயம் எல்லாம் ரொம்ப கசக்கும் நிறைய போட்டுட்டிங்கன்னா. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கடுகுலாம் பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்து தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சிருக்கிற புளி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி கழுவின தண்ணியும் அதில் ஊற்றிக்கிறேன். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் உப்பு போடலை. மீனில் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற மீனில் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம், கொதிக்கிட்டோம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாம் போட்டுடலாம். மீன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் கிளறக்கூடாது, அதனால் மீன் போடும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து அப்படியே சிம்மில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க அடுப்பை சிம்மில். அப்போ தான் மீன் நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கும். ஒரு 15 மினிட்ஸ் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அதுதாங்க பாருங்க, நல்லா மீன் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு போட போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் நான். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கின்னு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கோல்டு கலரில் நல்லா வதக்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இருந்தால் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடும். அது வரைக்கும் வதக்கிப்போம். பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகு பவுடரு. அதுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதங்கினதை இதில் போட்டுக்கலாம்.
சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு மீன் வேகட்டும். அப்போ தான் மீனோட அந்த சாறு ஃபுல்லாக இறங்கும். நல்லா நம்ம மீன் போட்டோன்னே நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா மீனோட வாசனை குழம்புல இறங்காது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.